வணக்கம் சகோ, நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். வணக்கம் சகோ. சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி, இரண்டு யானைகள் மோதும் ஒரு ஆடுகளமா இருக்கும் நம்ம எதிர்பார்த்தாலுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லிருக்கு, வரலாறு மிகவும் முக்கியம் அமைச்சரே அப்படின்னு ஒரு ஸ்டாட் சொன்னா. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கடைசியா ஆர்சிபி சிஎஸ்கே ஜெயிச்சது செப்பாக்ல எப்பன்னு பாத்தீங்கன்னா 2008 அப்படின்ற மாதிரி. அந்த 2008 நிக்குது அங்கேயே. ஸ்டாப், வெயிட், எதுக்கு உள்ள வரீங்க, அதே ரெக்கார்டு நாங்க மெயின்டைன் பண்றோம் அப்படின்னு ஆர்சிபி சொல்ல, சிஎஸ்கே வை நாட் அப்படின்ற மாதிரி மீண்டும் ஆணித்தரமான ஒரு வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க சிஎஸ்கே. கங்க்ராச்சுலேட். டாஸ் வின் பண்ணாங்க ஆர்சிபி. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லிடுறேன். இந்த ஐபிஎல் இந்த பிரசன்டேஷன்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, ரொம்ப பரபரப்பான ஒரே டான்ஸ் பாட்டு, அப்படியே பயங்கரமா ஒரு கலைக்கு போட்டாங்க, திருவிழா மாதிரி. அதுல பாத்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான், அக்ஷய் குமார் மாதிரி இந்த மாதிரி நிறைய ஒரு பயங்கரமான செலிபிரிட்டிஸ் எல்லாம் உள்ள வந்தாங்க ஸ்டேஜ்ல. அப்போ ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது 2 கேப்டனும் நாங்க ஸ்டேஜுக்கு கூப்பிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டுப்ளசி அப்படின்னு அவங்க சொன்னப்புறம் என் மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா அடுத்து தோனி வர போறாரு மேல அப்படின்னு தான் எனக்கு தோணிச்சு. ஏன்னா தோனி கேப்டன் இல்ல அப்படின்றது ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகுது. ஆக்சுவலி இல்லப்பா ருத்ராஜ் தான் அப்படி தட்டிட்டு இது ருத்ராஜ் பா கேப்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த தோனின்றவர் நம்ம மனசுல அவ்வளவு பதிஞ்சிட்டார். சிஎஸ்கேனா தோனி கேப்டன், சிஎஸ்கேனா தோனி கேப்டன், இது மாதிரியே நம்ம பழகி போன ஒரு மனசுக்கு திடீர்னு ருத்ராஜ் தம்பி தப்பா நினைச்சுக்காதீங்க, ருத்ராஜ் கொஞ்சம் டைம் ஆகும், நீங்க தான் கேப்டன் அப்படின்னு நாங்க மெமரைஸ் பண்ணிக்கணும். அந்த பிட் பேப்பர் எக்ஸாம் போய் வகைற மாதிரி ருத்ராஜ் கேப்டன் அப்படின்னு சொல்லி நாங்க பிட் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு தோனி பதிஞ்சு போயிட்டார். இருந்தாலும் வாழ்த்துக்கள் ருத்ராஜுக்கு நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா முதல் மேட்ச்லயே வெற்றி கனியா பறிச்சிருக்காரு ருத்ராஜ். ஏன்னா ரவீந்திர ஜடேஜாக்கு அது வாய்க்கல. நீங்க பாத்தீங்கன்னா அவரோட முதல் மேட்ச் கேகேஆர்ல தோல்வியை தழுவினாங்க சிஎஸ்கே. அந்த ஒரு துவக்கமே ஒரு முற்றிலும் முற்றிலும் கோணல் மாதிரி தான் ஆரம்பிச்சார் ரவீந்திர ஜடேஜாக்கு. ஆனா ருத்ராஜ் கேக்வாக்கு முதல் மேட்ச் செப்பாக்கு கெத்த ஆர்சிபி விராட் கோலி சைடு அப்படியே வீழ்த்திருக்காரு அப்படின்னு சொல்லும் போது ருத்ராஜுக்கு ஒரு மிகப்பெரிய கான்பிடன்ஸ் கண்டிப்பா வரும். சரி, இப்ப டாஸ்க்குள்ள வரும். நீங்க நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த செப்பாக் அப்படின்னு சொன்னோன்னே எல்லா டீமும் பயப்பட ஒரு விஷயம், மச்சான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிடலாம், சேசிங் வேணாம் மச்சான், போக போக செம்ம டர்ன் ஆகும், ஏதாவது பண்ணலாம் அப்படின்றது ஓகே, அந்த ஸ்ட்ராட்டஜி ஓகே. பட் இது ஃபர்ஸ்ட் மேட்ச், ஃப்ரெஷ்ஷான ஒரு விக்கெட், நல்ல ஹார்டா இருக்கு அப்படின்ற போது உங்க பலம் என்ன, பேட்டிங். நீங்க இப்ப பேட்டிங் என்னதான் ஆர்சிபிக்கு மீண்டும் இருக்கக்கூடிய ஒரு சர்க்கிளான ஒரு விஷயம், எவ்வளோ ரன் அடிச்சாலும் திருப்பி நம்ம டிஃபெண்ட் பண்ணுவோம் தெரியாத ராஜா அப்படின்ற மாதிரியே பல வருஷத்தை ஓட்டினீங்களே, மீண்டும் எதுக்கு நீங்க பேட்டிங் எடுத்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி அங்க வருது. உங்க பலம் என்ன பேட்டிங் அப்படின்னா 200 அகலி 220 அகலி நாங்க திருப்பி சேஸ் பண்ண ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லாம, இல்ல நாங்க முதல்ல, ஏன்னா இப்ப செட்டிங் டார்கெட் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எடுத்தோட 200க்கு போகணும் 220க்கு போகணும் அப்படின்னு அடிக்க போய் நீங்க விக்கெட் விட்டீங்கன்னா அந்த 200 வராது, 180 வராது, 170 முடிச்சிட்டீங்க. இப்ப 170 டிஃபெண்ட் பண்றதுக்கான ஒரு போலிங் இருக்கா ஆர்சிபின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்படின்றதுனால ஆர்சிபி மீண்டும் அங்க ஒரு தவறான டெசிஷன் எடுத்திருக்காங்களா. ஏன்னா செப்பாக்கு அப்படின்றது மைண்ட்ல பிளே ஆயிட்டு டர்ன் ஆகும், மேல விக்கெட் எப்படி இருந்தாலுமே சடனா செகண்ட் இன்னிங்ஸ்ல பயங்கரமா டர்ன் ஆகும். அப்ப ஜடேஜா மாதிரி ஒரு ஸ்பின்னர்லாம் ஆடுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அதனால முதல்ல பேட்டிங் ஆடலாம் சொல்லிட்டாங்க. ஓகே, ஆனா உங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு ஸ்பின்னர் இருக்கணுமே. நீங்க அந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் ரன் த்ரூ பண்றதுக்கான ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்கீங்களா? கிடையாது. ஆர்சிபி மீண்டும் வத்தலோ தொத்தலோ எங்களோட போராட்டம் பேட்டிங்கை வச்சுதான் அப்படின்னு ஆர்சிபி டிசைட் பண்ணி நிறைய மேட்சஸ் சேஸ் பண்ணாதான் ஆர்சிபிக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ். ஓகே, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டுப்ளசி அட்டகாசமா ஆடினாரு. ஆரம்பித்த விதம் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா 200+ அப்படின்னு நம்ம எழுதிக்கலான்ற மாதிரி இருந்தது. ஏன்னா இந்த விக்கெட்ல செப்பாக்ல எக்கச்சக்க முறை சிஎஸ்கே அணிக்கு அற்புதமான பல இன்னிங்ஸ் ஆடி கொடுத்திருக்காரு டுப்ளசி. அவர் ஆடின விதம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பயத்தை ஏற்படுத்திருக்கும் சிஎஸ்கே. ஆஹா வந்துட்டாயா, இவன் வேற சட்டை போட்டாலும் நம்ம சட்டை போட்டா மாதிரியே ஆடுறானே இந்த பையன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் வாய்ஸ் எல்லாருக்கும் கேட்டுது. அடி வெளுத்துட்டாரு. அங்கதான் ஒரு டர்னிங் பாயிண்ட். யாருன்னு பாத்தீங்கன்னா முஸ்தபிசூர் ரஹ்மான். இன்ஃபேக்ட் முதல் 3 ஓவர்ல பாத்தீங்கன்னா கோலிக்கு ஸ்ட்ரைக்கே வரல. கோலி ஆடின பந்துகள் ஒரு 3 ஓவருக்கு அப்புறம் எவ்வளவு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பந்து தான் ஆடினார். மீதி எல்லா பந்துகளுமே டுப்ளசி தான் ஆடினார், வெளுத்து வாங்கினார். அந்த டைம்ல முஸ்தபிசூர் உள்ள நீங்க கலக்கி போட்டிருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர். நம்ம ஏற்கனவே சொல்லுவோம், ஒரு பதிவுல நான் சொல்லியிருக்கேன், ஆப்ஷன்ல போய் பாருங்க. முஸ்தபிசூர் ஏன் சிஎஸ்கேக்கு ஒரு அற்புதமான பிக்னு கேட்டீங்கன்னா, இந்த செப்பாக் வீட்ல அவர் அந்த ஃபாஸ்டிஷ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் மாதிரி போகுவார். அது சம்டைம்ஸ் கிரிப் ஆகி அந்த ஒரு போறதுக்கு, அந்த ஆஃப் கட்டர் மாதிரி போறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நான் பதிவிலேயே சொல்லியிருக்கேன். சோ இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, பத்திரானா ஒருவேளை ஃபிட்டா இருந்திருந்தா முஸ்தபிசூர் ஆடி இருக்க மாட்டார். ஆனா இப்படிதான் கதவுகள் திறக்கப்படும் வாழ்க்கையில். சடனா ஒரு வாய்ப்பு எங்கிருந்தோ வேற ஒரு அன்பிட் ஆனதால முஸ்தபிசூர் கிடைச்சு அவர் 4 விக்கெட் அள்ளின்னு போயிட்டாரு. இப்ப பத்திரானா நீங்க ஃபிட் ஆனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ராஜா அப்படின்ற மாதிரி பயமுறுத்தக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு முஸ்தபிசூர். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா டெபான் கான்வே ஆடி இருந்தாருன்னா ரச்சின் ரவீந்திரா ஆடி இருக்க மாட்டாரு. ஒரு வாசல் மூடி மறுவாசல் திறப்பான் இறைவன்.
கரெக்டான ஒரு விஷயங்க இல்ல. அங்க ரச்சின் ரவீந்திரா ஒரு அற்புதமான கேட்ச். இங்கதாங்க நீங்க பாத்தீங்கன்னா 40 ஃபார் நோ லாஸ்ல இருந்து டக்கு டக்கு டக்குன்னு விட்டுட்டு 42 ஃபார் 3 அப்படியே விட்டாங்க. ஆர்சிபி அந்த பிரஷருக்குள்ள பிரஷர்ல வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க பேட்டிங் தான் பலம் அப்படின்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட ஒரு 3 ரன்ல 3 விக்கெட் கொடுத்தீங்கன்னா எங்க திருப்பி நீங்க அந்த 200 அங்கிருந்து கை விட்டு போன ஒரு விஷயம் ஆச்சு. இன்ஃபேக்ட் அது ஒரு அற்புதமான கேட்ச் ரச்சின் ரவீந்திரா. அப்புறம் ரச்சித் பட்டிடார் அவர் இப்ப டெஸ்ட் மேட்ச்லாம் ஒரு வாய்ப்பு எல்லாம் கொடுத்தாங்க. அங்க முட்டையா போட்டாரு. சரி டெஸ்ட் மேட்ச் வேற ஐபிஎல் வேற ஒரு பயங்கர மென்டல் கான்பிடன்ஸ்ல ஐபிஎல் வருவாரு பார்த்து இங்கேயும் ஒரு முட்டையை போட்டு போனார். சரி போனது போகாம இன்னொரு முட்டையை மேக்ஸ்வெலுக்கும் கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப மேக்ஸ்வெல் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப என்னன்னா ஒரு நல்ல விஷயம் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லணும்னா விராட் கோலி இங்க அந்த டாப் 5ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிளேயர் தான் 30+ அடிச்சாரு டுப்ளசி. அதையும் தாண்டி ஒரு 170+ அடிச்சிருக்காங்க ஆர்சிபி. அப்ப இந்த டாப் 4-5 கிளிக் ஆச்சுன்னா எவ்வளவு அடிப்பாங்கன்றத யோசிச்சு பாருங்க. அப்புறம் விராட் கோலி அது என்ன கேட்சுங்க அஜிங்க ரஹானே செம்ம ஷாட். அப்பதான் கொஞ்சம் ஓபன் அப் ஆனாரு. ஒரு திக்ஸ்னா ஒரு 6 எல்லாம் அடிச்சாரு நம்ம பார்த்தோம் லாங் மேல. அதுக்கப்புறம் முஸ்தபிசர் உள்ள வந்து டங்குன்னு அடிச்சாரு. அங்க ரஹானே என்ன மாதிரி ஒரு அசட்டா இருக்காரு நீங்க பாருங்க. அந்த ஃபீல்டிங் புடிச்சாரு ஓடி போய் ஒரு பிரில்லியன்ட் கேட்ச் பிடிச்சாரு. பட் பிடிச்சிட்டு அப்படியே சர்க்கிட்டே போகும்போது ஆஹா அங்க கோடு வருது எல்லை கோடு வருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா இந்த வாங்கிக்க அப்படின்னு ரச்சின் ரவீந்திரா கிட்ட போட்டாரு. ரச்சின் ரவீந்திரா அந்த போலீஸ் பார்டர் பெட்ரோலிங் மாதிரி அப்படியே அங்கேயே சுத்திட்டு இருந்தாரு. ஏன்னா அப்பெல்லாம் அந்த காலத்துல ஒரு 30 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா கேட்ச் வாங்கிட்டு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு டீ சாப்பிட்டு வரோம்பா அப்படின்னு உட்காந்துட்டு இருப்பாங்க எங்க மிட்விக்கெட் ஃபீல்டர் லாங் ஆன் கேட்ச் போகும்போது. ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாது. கேட்சுக்கு உன்கிட்ட வந்தாலும் உன் பக்கத்துல வந்து நிக்கிற ராஜா. ஏன்னா இப்ப அந்த பெல்ட் அடித்து கேட்ச் பிடிச்சி வெளில போடுறாங்க. அப்படின்ற போது ரச்சின் ரவீந்திரா பக்கத்துல வந்தாரு. டபான்னு ரான் அதை பிடிச்சி போட்டாரு. செம்ம கேட்சுங்க. பேட் லக் விராட் கோலி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரிப்பா ஒரு 150 வருமா அப்படின்னு கேட்ட போது இந்த அனுஜ் ராவத் ஃபைனலி இந்த அனுஜ் ராவத் பெர்ஃபார்ம் பண்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. ஏன்னா இப்ப கொஞ்சம் ஒரு நம்பிக்கை புதுசா வர பிளேயர்ஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய வாய்ப்பு கொடுத்து அவங்க ஃபெயில் ஆயிட்டு இருக்காங்க. பட் மீண்டும் அந்த நம்பிக்கை வச்சு கொடுத்திருக்காங்க. அனுஜ் ராவத் பாத்தீங்கன்னா அட்டகாசமான ஒரு கேமியோ ஆடினார். அங்கேருந்து தினேஷ் கார்த்திக் அனுஜ் ராவத் கடைசி 5 ஓவர்ல கிட்டத்தட்ட 70 ரன். அதாவது ஆர்சிபி வந்து 13 ஓவர்ல 82 83 இருந்தாங்க. அங்கேருந்து பாத்தீங்கன்னா 20 ஓவர் முடிக்கும் போது 173 அப்படின்றது. கடைசி 7 ஓவர்ல 90 ரன்ஸ். அதுவும் கடைசி 5 ஓவர்ல 70 ரன். அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா அனுஜ் ராவத் அண்ட் தினேஷ் கார்த்திக். இதுல முஸ்தபிசர் அட்டகாசமா 4 விக்கெட் போட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே திருப்பி சேசிங் வந்தாங்க. விக்கெட் பாத்தீங்கன்னா அந்த 170 பெரிய ஸ்கோர் மாதிரி இல்ல. சிஎஸ்கேக்கு பயங்கரமான டெப்த் இருந்தது. அன்லெஸ் டக்குன்னு ஆர்சிபி விக்கெட் எடுத்தாதான் ஒரே சான்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம். சோ ருத்ராஜ் கெய்க்வாட் அவர் முதல் பந்தயம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் பிளே அப்படின்னு விட்டாரு. அப்பவே இன்டென்ஷன் தெரிஞ்சு போச்சு சிஎஸ்கே இந்த மேட்ச் ஒரு 15 இருந்து 18 ஓவர்களை முறிக்கணும் ட்ரை பண்றாங்க. ரச்சின் ரவீந்திரா ஒரு 37 ரன் 15 பந்து அடிச்சாரு. 15 பந்துகளை 37 வெளுத்துட்டாரு. ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 71 for 2. நான் ஏற்கனவே சொன்னேன் 13 ஓவர்ல ஆர்சிபி 83 85 கிட்ட இருந்தாங்க. ஆனா சிஎஸ்கே அது 8 ஓவர்ல கடந்து போயிட்டாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஓவர் ஆயிடுல இருந்தாங்க சிஎஸ்கே. அப்படின்ற போது அங்கேயே மேட்ச் ஒரு மாதிரி புஷ் ஆயிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு ஃபைட் பண்ணாங்க. ஏன்னா அங்க வந்து மீண்டும் ஒரு ரஹானே டேரல் மிச்சல் ஒரு பார்ட்னர்ஷிப் வரும். அப்புறம் ராணே விக்கெட் எடுத்தாங்க. ஒரு அற்புதமான கேட்ச் மேக்ஸ்வெல் நம்ம பார்த்தோம். கேமரூன் கிரீன் முஸ்தபிசர் என்ன பண்ணாரோ அது கேமரூன் கிரீன் அவங்க சைடு பண்றதுக்கு ட்ரை பண்ணாரு. நல்லாவும் பவுலிங் போட்டார். சூப்பர். அவர் வந்து நல்லா பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து டேரல் மிச்சல் அவுட் ஆனோடனே சரி இப்ப மேட்ச் கொஞ்சம் விறுவிறுப்பாகுது 110 for 4ல அப்படின்னு கேட்டீங்கன்னா லேது ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சிவம் தூபேவும் அவர் ரவீந்திர ஜடேஜாவும் மேட்சை முடிச்சுட்டு போயிட்டாங்க. இன்ஃபேக்ட் சிவன் துபேக்கும் வச்சு தேங்காய் வைக்கிற மாதிரி ஷார்ட் பால் அது கொஞ்சம் டெஃபினட்டா சிவன் துபே இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். அவருக்கு அந்த ஸ்லாட்டை கொடுக்காம இந்த வருஷம் நிறைய ஷார்ட் பால் டெஸ்ட் பண்ணுவாங்க. பட் அது கூடிய சீக்கிரம் அவர் எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி அடிக்கிறாரு நல்ல விஷயமா இருக்கு. அவர் இம்பாக்ட் சப்பா வந்தாரு. இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா போலிங்ல வந்து கேமரூன் நல்லா போட்டாரு. அப்புறம் வந்து யஷ் ஜால் அவர் இம்பாக்ட் சப்பா வந்தாரு. அவர் முடிஞ்ச வரைக்கும் போட்டாரு. அவர் வந்து அந்த ரிங்கு சிங் அப்புறம் எப்பா அந்த சினிமாலாம் நஹி அப்படின்னு நைட்ல எழுந்து கத்துவாங்களே அது மாதிரி ரிங்கு சிங்கை பார்த்து அந்த ஓவருக்கு அப்புறம் அவர் நைட்டு ஃபுல்லா எழுந்து கத்துனதா நம்மளுக்கு தகவல்லாம் வருது. பட் அதை தாண்டி ஆர்சிபி உங்க மேல நம்பிக்கை இருக்கு வா எங்க பக்கம் வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுக்கு நல்லாவே போலிங் போட்டிருக்காரு. ஒரு ருத்ராஜ் மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. சோ எஸ்டிஆர் இந்த வருஷம் நல்லா பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு. பட் என்னன்னா இங்க மீண்டும் ஸ்பின்னர்ஸ் செப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் என்னோட பதிவுல தரமான ஸ்பின்னர்ஸ் இருந்தா நீங்க எங்கேயா ஃபைட் பேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் மைண்ட் டகர் அவர் நல்லா போட்டாருங்க. அவர் 2 ஓவர்ல 6 ரன் தான் கொடுத்தாரு. சோ மைண்ட் டகர் இது என்னன்னா மீண்டும் அந்த கேப்டன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா T20 கிரிக்கெட்ல இந்த ஆஃப் ஸ்பின்னர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு போட முடியாது பிக் ஹிட்டர்ஸ். அதே மாதிரி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு போட முடியாது பிக் ஹிட்டர்ஸ். அது ஒரு மைண்ட் பிளாக் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அல்சாரி ஜோசப்லாம் கடைசியில் வந்து ஒன்லி ஷார்ட் பால்ஸ் இதை நான் என்னோட பதிவுல சொல்லியிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா 145 போடக்கூடிய போலர்ஸ்க்கு வேரியேஷன்ல நீங்க ஹர்ஷல் பட்டேல் மாதிரி ஒரு போலரை விட்டாங்க. டெத் ஓவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேரியேஷன் அற்புதமா போடக்கூடிய ஒரு போலர். இங்க இந்த ஸ்லோ ரன் யார்கஸ் எதுவுமே இல்லாம மீண்டும் வந்து தேங்காவோட டங்கு அதெல்லாம் ஓகே. என்னன்னா இங்க பிரச்சனை அந்த வேரியேஷன் இல்ல அப்படின்ற போது பேட்ஸ்மேனுக்கு பிரஷர் குறையும். அதற்கு அப்ப நீங்க மைண்ட் டகரை திருப்பி எடுத்து வந்து ட்ரை பண்ணிருக்கலாம். பட் டுப்ளசியும்
எல்லாத்தையும் ஒரு சராசரியான கேப்டன் மாதிரி யோசிச்சுட்டாரு. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர், 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படின்றதுனால என்னதான் நீ 2 ஓவர்ல 6 ரன் கொடுத்திருந்தாலுமே, எக்கானமி 3 ரன் தான் ஒரு ஓவருக்கு நீ கொடுத்திருந்தாலுமே, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் 2 பேர் ஆடுறாங்க, 3 6 அடிச்சிட்டா அப்படின்ற இது வந்து எங்கேயாவது இந்த கேப்டன் தைரியமா இந்த தில்லுக்கு துட்டுன்னு இருக்கணும். நீ போடுற எக்ஸ் போடுறான், ஒய் போடுறான், ஜெட் போடுறான், வேலைக்கு ஆகல. அப்ப என்கிட்ட ஒரு பெஸ்ட் பவுலர் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான் அப்படின்ற பொழுது, கம் ராஜா, லெட்ஸ் டேக் a சான்ஸ் அப்படின்னு ஒரு வித்தியாசமான கேப்டனா டூப்ளசி எங்க பண்ணிருக்கலாம். பட் இன்னைக்கு பண்ணல. மேபி நான் மீண்டும் சொல்றது, அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. மேபி அந்த 2 லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்ற போது நீங்க மேக்ஸ்வெல் இன்னும் ஒரு ஓவர் எக்ஸ்ட்ரா ஏதாவது தள்ளிருக்கலாம். அதையும் முயற்சி பண்ணல அப்படின்ற போது மீண்டும் ஆர்சிபி அதே அந்த சவுத்த தெரிய அப்படி விரிச்சு பாக்குற மாதிரி அதுதான் பாக்குறாங்களா? எப்ப ராஜா நம்ம பெருசா ரன் அடிச்சாதான் வாய்ப்பு, போலிங்கே வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு இருக்கு. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, ஆர்சிபியோட போலிங் எக்கானமியே நீங்க பாத்தீங்கன்னா வேர் இட் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னீங்கன்னா 9 ரன்ல தான் ஆவரேஜா அவங்க போலர்ஸ் கொடுக்கக்கூடிய ரன்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா 9 ரன்கள். சோ நீங்க குறைந்தபட்சம் 20 ஓவர்ல அந்த 9 சேர்த்துக்கோங்களேன், 180 ரன் போலிங்ல கிராண்டட். அப்ப அது தாண்டி நான் அடிக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 30 ரன் 40 ரன் அடிக்கணும்னா அந்த குஷனிங் ஃபேக்டர்னா 210ல இருந்து 220 ரன் அடிச்சாதான் ஆர்சிபிக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் டிஃபெண்ட் பண்றது. நான் என்ன சொல்றேன், தில்லுக்கு துட்டு அவங்க பேட்டிங் தாங்க. இன்னைக்கு நீங்க வந்து ஆக்ஷன்ல அதுதான் டிசைட் பண்ணிருக்கீங்க. நம்ம வந்தா பாக்கியம் வராட்டி லேகியம் அப்படின்ற மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா பேட்டிங்லயே நாங்க சேஸ் பண்றோம், நீங்க என்ன வேணா போலிங் போட்டு தொலைங்கமா, எவ்வளவு இருக்குங்க நாங்க சேஸ் பண்றோம் அப்படின்னு போறது. டார்கெட் தெரிஞ்சுன்னா சம்டைம்ஸ் பிளானிங் பெட்டரா இருக்கும். பட் செட்டிங் டார்கெட் பண்ணும்போது நான் 220 230 இதாகணும் அப்படின்னு போயிட்டு முதல்ல நீங்க போய் அவுட் ஆயிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். பட் மீண்டும் எனக்கு தெரிஞ்ச இந்த டாப் இவ்வளவு பெருசா கிளிக் ஆகாமலே ஒரு 170+ வந்தது ஒரு நல்ல விஷயம். பட் அகைன் சிஎஸ்கே கன்சிக்யூட்டிவா கடைசி 8 முறை அவங்க ஆர்சிபியோட சேப்பாக்ல வின் பண்ணிருக்காங்க அப்படின்ற போது எந்த மாதிரி டாமினேட் பண்ணிருக்காங்க ஒரு நல்ல விஷயம். பட் மீண்டும் ருத்ராஜுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரம்பம், அவரை நம்ம சொல்லி ஆகணும். ஒரு கேப்டன்சி என்ன பிரச்சனை, ருத்ராஜ் இன்னும் ஒரு 2-3 மேட்ச் அடிக்கலன்னா கேப்டன்சி பிரச்சனை சொல்லுவாங்க. பட் ருத்ராஜ் அந்த பிரஷருக்குள்ள விட மாட்டாருன்றது என்னுடைய நம்பிக்கை. அட்டகாசமா 2-3 இன்னிங்ஸ் தனியாவே இந்த வருஷம் வின் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான டேலண்ட். அதை அவர் கண்டிப்பா பண்ணிக்குவாருன்னு நினைக்கிறேன். ஜடேஜா என்ன கிரிக்கெட்டர், எவ்வளவு வேல்யூபிள் கிரிக்கெட்டர் பாருங்க. போலிங் தான் போலிங் சேப்பாக்கல, பேட்டிங் வந்து நீங்க என்ன பண்ணாரு அவர் அந்த 2 ரன் நீங்க கடைசி 5 ஓவர்ல சிஎஸ்கேக்கு தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா 46 ரன். இதெல்லாம் நீ சர்வசாதாரணம், ஒண்ணுமே இல்ல. இதெல்லாம் நீ டீச்சும் நிக்கிறீங்களா, அதுவும் 6 வீடு வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணம். அதுவும் ஜடேஜா மாதிரி ஒரு குதிரையை வச்சிருந்தீங்கன்னா ஓடியே 20 ரன் அடிப்பாரு அப்படின்ற போது ஒண்ணுமே கிடையாது. ஓடி 20 ரன் மீதி அங்கங்க 2 4 அடிச்சுன்னா வந்துருச்சு ஸ்கோர் அப்படின்றதுனால என்ன ஒரு ஃபேபுலஸ் கிரிக்கெட்டர் ஜடேஜா. ஐ திங்க் அகைன் பட் ஆர்சிபி ஓகே இட்ஸ் நாட் அதாவது நீங்க அந்த ஆரம்பித்த விதத்துக்கு 170+. நான் மீண்டும் சொல்றது, ஒரு அனுஜ் ராவத் ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்காரு அப்படின்ற போது எஸ் தயால் மீண்டும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பால் நல்லா பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. பின்னஸ் அங்க எங்கேயாவது அங்க ஒரு கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். கேமரன் மீன் அற்புதமா போலிங் போட்டாரு. அல்சாரி ஜோசப் அந்த 140 145 தாண்டி கொஞ்சம் வேரியேஷன் எடுத்து வந்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஐ திங்க் ஆர்சிபி பட் அகைன் மீண்டும் அவங்களோட பேட்டிங் தான் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தெளிவா தெரியும். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ சகோ, நன்றி சகோ, உங்களோட சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு ஆதரவுக்கு. இந்த பெல் பட்டனை தட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாம் பண்ணிடுங்க. And congrats to CSK and better luck next time for RCB. Thank you, Nandri Sago, thank you.